எல்லாருக்கும் அன்பு வணக்கங்க. அதை ரொம்ப வருத்தத்தோடு தெரிவிச்சுக்கிறேன். நான் ரொம்ப சங்கடமா இருக்கு. என்னன்னா, ஒரு நீதியா நேர்மையா அதுவும் மக்களுக்கு பிடித்த மாதிரி அந்த மாதிரி ஒரு சூழல்ல நான் எதிர்பார்க்காத விதமாக சடன்லி கஷ்டப்படுத்தி வெளியே விடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப உறுதியாக எல்லாரும் வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. என் மனசாட்சிக்கு தகுந்த மாதிரி தவறு செய்யல. அல்லும் பகலும் என்னுடைய அருமை தம்பிகள், என்னுடைய உறவுகள், என் சொந்த பந்தம், தமிழகம் முழுக்க நீங்க எல்லாரும் எனக்காக நீங்க உங்களுடைய பொன்னான நேரத்தை எனக்காக விதைச்சு அப்படிங்கிற உணர்வோடு நீங்க எல்லாரும் அரும்பாடுபட்டீங்க. மிகுந்த நன்றிங்க தங்கம். இதுக்கு பின்னாடி இத்தனை கோடி அன்பு உள்ளங்கள் இருக்கும்போது எனக்கு இதை விட எந்த பாக்கியம் கிடையாது. வெற்றியை விட நான் உங்களை சம்பாதிச்சிருக்கிறேன். எனக்கு இதுவே பெரிய சந்தோஷம்தான். இருந்தாலும் ஒரு வகையில நம்ம எல்லாத்துடைய எதிர்பார்ப்புகளையும் எங்க ஏமாற்றியதோ இந்த காலம், நம்ம ஏமாற்றம் அடைஞ்சிட்டோமோ அப்படிங்கிற ஒரு வேதனை எனக்குள்ள இருக்கு. இருந்தாலும் நமக்கு எந்த பெரிய பலம் கிடையாது. என்னை யாராவது நீ என்னடா சம்பாதிச்ச அந்த உலகத்துலன்னு கேட்டா என்னுடைய கை வந்து உங்களை எல்லாம் தான் நோக்கி காட்டும். இதுதான் என்னுடைய சொத்துன்னு சொல்லி நீங்க தான் எனக்கு எல்லாமே. இந்த மாதிரியான சூழல்ல இப்படிப்பட்ட சம்பவம் கட்டாயமா உங்க மனசு பாதிக்கும் எனக்கு தெரியும். எனக்கு ரொம்ப பாதிக்குது. பட் அதற்காக என்னைக்கு நம்ம நேர்மையின் பக்கம் நிக்கிறவங்க, சத்தியத்தின் பக்கம் வாழ்றவங்க, நம்ம கட்டாயமா நம்ம ஜெயிச்சு தானே ஆகணும். ஏன்னா நம்ம நல்ல விஷயத்தை தானே சொல்றோம். ஸோ அதனால இதை நான் எந்த அளவும் என் மனசு களங்கம் இல்லாம நேர்மை மட்டும்தான் நம்ம சொத்து தங்கம், வேற எதுவுமே நம்ம கையில கிடையாது. என்ன முயற்சியா இருந்தாலும் அதை அரும்பாடுபட்டு நாம் எல்லாம் சேர்ந்து செய்வோம். நீங்க என் கூட இருக்கும்போது யானை பலம் மாதிரி. மீண்டும் ஒரு முறை சொல்றேன், அன்பு நன்றி தங்கம். மனசார நான் உங்களை எல்லாம் உறவாக பெற்றதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அம்மா சொல்லுங்க, சிஸ்டர்ஸ் சொல்லுங்க, நண்பர்கள்லாம் சொல்லுங்க, எல்லாத்துக்கிட்டையும் நான் நன்றி சொன்னேன்னு சொல்லுங்க. எப்போ என் கூட துணை இருப்பீங்க நம்புறேன் தங்கம். நன்றி, வணக்கம்.